வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. அந்த பர்சனே எனக்கு பிடிக்கலன்னும் போது அந்த பர்சனை நான் லாஸ் பண்ணுறதுங்கிறதே எனக்கு கெயின் தானே. இப்போ ஒரு தொல்லை இருந்தது, அந்த தொல்லை இப்போ இல்லை அப்படின்றது எனக்கு அந்த பர்சனை பிடிக்காமலே கூட இருக்கட்டும், ஆனால் நான் அதை அவங்களோட நினச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் ரிப்பீட் பண்ணும்போது ஒரு ரிசர்ச்சே எடுத்திருக்காங்க. ஒரு செப்பரேஷனோ ஒரு டிவோர்ஸோ நடந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பீப்புள் ஆர் கெட்டிங். இப்போ நான் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு தொல்லை எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த தொல்லை இல்லைன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் அதனால தான் ஐ ஆல்வேஸ் டெல், ஒரு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் டேக் சம் டைம். எவ்வளோ டேக் சம் டைம் என்ன மாதிரி? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். அகெயின் இந்த கொஸ்டினுக்கும் நான் ஐ வுட் சே த சேம் ஆன்சர். அவங்க கரெக்டாக அவங்களோட ஊண்டு எங்கன்றதை பார்த்து சுரண்டி அளவச்சு கொடுமைப்படுத்தி தான் அமைச்சிருப்பாங்க. எப்போ நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே, அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு அப்பா அம்மாவோ ஒரு வெல்விஷர்ஸோ என்ன மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்? சீரியஸாக ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட நிறைய ஆண் கிளைண்ட் வந்திருக்காங்க ஜஸ்ட் டு டெல் மீ, எனக்கு ரொம்ப நாளாக. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல். அவங்கள்ட்ட சும்மா உனக்கெல்லாம் அப்படின்னாலே அழுதுருவாங்க. ஒரு சேட்னஸோட அளவுக்கு மீறி அந்த சேட்னஸ் போகுச்சுன்னா நம்மளே அதை டிப்ரெஷனுக்கு இழுத்துட்டு போகிறோன்னு அர்த்தம். ஸோ இல்லை, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த வாண்ட் இருக்கிற ஒரு ஆள் இருக்காங்கல்ல, எங்கேயோ தப்பு தான் நான் பண்ணது, கொஞ்சம் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறோம். அவங்களுக்கு அந்த பெயின் இன்னும் ஜாஸ்தி இருக்குமோ? சில பேர் மியூச்சுவல் போய் கொடுத்துருவாங்க, வாங்கியும் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பர்சனாலிட்டி அனாலிசிஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷில் நார்சிஸ்ட்னு ஒன்று சொன்னீங்க, பார்டர் லைன் பர்சனாலிட்டி ரெண்டுனா என்னன்னு முதல்ல சொல்லிடுங்களேன், டிஃபைன் பண்ணி. ஓகே, நார்சிஸ் பர்சனாலிட்டி டிஸார்டரோட அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரொம்ப த்ரெட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் கையை அறுத்துப்பேன், நீ இப்போவே வந்தாகணும், உடனே வீடியோ கால் பண்ணு. அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு யோசிக்கும் போது ஒரு ரொம்ப லவ் பண்ணக்கூடாதோ அப்படின்னு தோணுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரெக்டா? ஆமாம். பொதுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே முன்னாடிலாம் டிவோர்ஸ் அப்படின்னா எல்லாருமா கூடி பேசி மேக்ஸிமம் அந்த டிவோர்ஸை எப்படி டிவோர்ஸ் ஆக விடாமல் பண்ணுறது அப்படின்னு குடும்பங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி வச்சுக்கொண்டு அவங்கள சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது, நீ யாரோ என்னவோ கட்டி வாழத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்தால் டிவோர்ஸ் பண்ணிடு, அதான் நல்லது, வெளியில் வந்துரு, அதான் சுதந்திரமாக இருக்க முடியும், நீ சம்பாதிக்கிற, நீ உன் குழந்தை இருந்தால் குழந்தைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம், வேறு மேரேஜ் நம்ம இது பண்ணலாம், என்னமோ ஒன்றுன்னு ஒரு பெற்றோர்கள் சைட்லேருந்தும் டிவோர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, சொசைட்டியாகவுமே டிவோர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நம்மளை டிப்ரெஷன் ஆக்கிரும், மென்டல் ஆக்கிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கோத்ரூ பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, வெளியிலேருந்து நான் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு கைடராகவோ நான் சொல்லிடலாம், ஒரு கைடாவோ வேண்டாம் உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் பண்ணிருன்னு சொல்கிறது ஒன்று. அந்த ஹோல் ப்ராசஸை அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இல்லை அது ஸ்மூத் ஆக்குறது எப்படி, அதை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசலாம். நம்ம கூட சைக்கோ தெரபிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சேர வச்சவங்களும் அவங்க. இல்லை ஒரு சில பேர் நான் சேர்ந்தே இருந்துக்கிறலான் இருக்கேன்னும் போது இல்லை உங்கள் லைஃபே போயிடும், இது உங்களுக்கு நல்ல டெசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களும் அவங்க. இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயங்களில் நிறைய அனுபவம் இருக்குது. சைக்கோ தெரபிஸ்ட் சுஜித்ரா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஒரு டார்க்கான விஷயம், நிறைய பேர் பேசாத விஷயம், இல்லை நிறைய பேர் பேச விரும்பாத விஷயம், இதை பற்றி இன்றைக்கி ஓப்பன் மைண்டாக இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது ஆக்சுவலாக எனக்கு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் வெளியே வரேன்னா அது எனக்கு ஃப்ரீடம் தானே? ஓகே, இப்போது டிவோர்ஸ் ப்ராசஸில் ஒருத்தவங்களை விட்டு நம்ம வெளியே வரோம், ஹூ இஸ் அ டாக்ஸிக் பர்சன், அப்போ அது உங்களுக்கு ஃப்ரீடம், பர்ஃபெக்ட். ஆனால் அவர் ஹோல்ட் பண்ண பிளேஸ், அவங்க ஹோல்ட் பண்ண பிளேஸ் அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம். அந்த பிளேஸ் வேக்கண்ட் ஆகுதுங்களா, அந்த பிளேஸை வச்சு கூட என்ன சொல்கிற ட்ரம்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ்.
அந்த இடத்த அந்த ஹஸ்பண்டோட நம்ம அதை பண்ணியிருக்கணும், அந்த ஒய்ஃபோட நம்ம இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய கனவு கண்டிருப்போம். ஸோ டிவோர்ஸ் இஸ் அ லாஸ். அந்த ஆஸ்பெக்டில் டிவோர்ஸ் இஸ் அ லாஸ் ஆஃப் அ பர்சன். அந்த பர்சன் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஸ்டில் இட்ஸ் அ லாஸ் ஆஃப் அ பர்சன். ஆனால் இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா மேம்? ஏன்னா அந்த பர்சனே எனக்கு பிடிக்கலன்னும் போது அந்த பர்சனை நான் லாஸ் பண்ணுறதுங்கிறதே எனக்கு கெயின் தானே. ஓகே, ஐம் மூவிங் இன் டு அ நியூ ரிலேஷன்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லாமல் நான் இருந்துக்கிறேன். இங்கே பிடிக்காதவங்க கூட இப்போ இல்லை, எனக்கு ஒரு தொல்லை இல்லை. இப்போ நான் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு தொல்லை எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த தொல்லை இல்லைன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல. எனக்கு கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது அப்படியே என்னை போட்டு வாட்டி வதச்சி எடுத்து ஐயோ கொசு கடிக்குமே, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போனாலே கொசு கடிக்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு கொசுவலை வாங்கிட்டேன்னா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக தானே போவேன். இன்றைக்கி என்னை கொசு கடிக்காது, நான் கொசுவலைக்குள்ளே போயிருப்பேன்னு. அது எனக்கு ஒரு ஹாப்பி தானே கொடுக்குது. ஓகே, இப்போது ஒரு தொல்லை இருந்தது, அந்த தொல்லை இப்போ இல்லை அப்படின்றது ஃபிசிக்கலாக இல்லை. நான் கேட்குறது, ஆர் யூ மென்டலி அவேர் அவுட் ஆஃப் இட்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த ப்ராசஸில், அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் டைமில் யூ வில் பி ஸ்டில் அக்வைண்டட் வித் தட் பர்சன் சம்ஹவ். அது இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தேன். டிவோர்ஸ் க்ரீஃப் எப்படி இருக்கும், யார் எனக்கு அதை பற்றி சொல்லலை. அது வந்து ஒரு அட்வொகேட்டை மீட் பண்ணுறதாவோ இல்லாட்டினா அந்த டிவோர்ஸ் சைன் பண்ணுறதை பற்றியோ க்ரீஃப் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா கேட்ட பாடலாக இருக்கலாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா போய் பார்த்த இடமா இருக்கலாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகணும்னு நினச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும்போது இட்ஸ் அ க்ரீஃப், இட்ஸ் அ லாஸ். எனக்கு அந்த பர்சனை பிடிக்காமலே கூட இருக்கட்டும், ஆனால் நான் அதை அவங்களோட நினச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் ரிப்பீட் பண்ணும்போது இட்ஸ் அ பெயின். ரிப்பீட் பண்ணலன்னா ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம், அதை பார்க்கும்போது the triggered pain. Okay, so divorce process is not easy. Okay, அதில் வந்து நிறைய பெயின், நிறைய க்ரீஃப் இருக்கும். அண்ட் இட் இஸ் அதாவது ஒருத்தவங்களால புரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போது யார் அந்த டிவோர்ஸ்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட பெயின் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குன்னு தெரியும். இப்போது ஒரு தேர்ட் பர்சனை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் தோணும், அதான் விட்டுட்டு வந்துட்டோம்ல, இப்போ நீ நல்லா தானே இருக்க. ஒரு காமனராக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த விட்டுட்டு வரதுன்றதுக்கே ஒரு வழி இருக்கும்ல, ஈவன் தோ த பர்சன் இஸ் டாக்ஸிக். அது ஒரு கனவுகளோடு போன இடம், ஒரு ஃப்யூச்சர் உடச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன், அதுவே எனக்கு ஒரு வழி தான் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் வெரி டஃப். அந்த க்ரீஃப் வந்து ரொம்ப டஃப். அண்ட் அது ஈஸியாக வர முடியுமா அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சே எடுத்திருக்காங்க. ஒரு செப்பரேஷனோ ஒரு டிவோர்ஸோ நடந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பீப்புள் ஆர் கெட்டிங் நார்மல். அதில் வந்து ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு 3 years இருக்குது, சில பேருக்கு இட் இஸ் 6 years, சில பேருக்கு இட் இஸ் 6 months. மினிமம் 6 months, அட்லீஸ்ட் 6 months ஆகுது. ஓகேங்களா? இந்த 6 monthsல என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ரிலாக்ஸ் த பெயின், அவ்வளோ மட்டும்தான். அந்த நினைவுகள் மாறுமா அப்படின்னா, சில பேர் கேட்பாங்க என்கிட்ட வந்து, மேம் இந்த மாதிரி தாட் அவங்களோட ஞாபகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டேப்லெட் இருக்கா, போட்டு நான் சாப்பிட்டு நான் மறந்துடுறேன் அப்படி சொல்லி கேட்குறவங்களாம் என்கிட்ட இருக்காங்க. பட் உண்மை என்னென்னா, இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் உங்களோட ஞாபகங்களை மறக்கடிக்க முடியாது. தட் வில் பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் நானுமே சொல்லுவேன். இப்போ மறித்தலுமே அப்படி தானே. இப்போ இறந்து போகிறாங்க, நம்ம ரொம்ப விருப்பப்பட்டவங்க இறந்து போகிறாங்கன்னும் போது நமக்கு அது ஒரு லாஸ் தான். அகைன் பெரிய லாஸ் அது. அதில் ஃப்ரீடம் எதுவுமே இல்லை. ஆனால் அதுவே நமக்கு டைம் ஆக ஆக நம்ம பழகிடுறோம். அது வந்துட்டு நம்ம அவங்கள ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி, சாமியாவை மாதிரி மாற்றிடுறோம். நம்ம அது பழகிடுறோம்ல. அப்போ இதுவும் அதே மாதிரி வித் டைம் ஆகிடும் தானே. திஸ் இஸ் அ பிளேஸ் விச் இஸ் வேக்கண்ட். தட் இஸ் அ பிளேஸ், இட் இஸ் டன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா, அது முடிஞ்சு போச்சு. அந்த இடம் நம்ம இனி யாருக்குமே தரப்போகிறது இல்லை. இந்த இடத்துல இவங்க போயிட்டாங்க, ஆனால் வேற ஒருத்தவங்க வந்து உட்காரலாம். ஆமாம், அவசியம் வந்து உட்காரலாம். கரெக்ட் இல்லைங்களா? அவசியம் வந்து உட்காரலாம். ஆனால் அவங்க உட்காரும்போது இவங்களோட நினைவை நம்ம அங்கே வைக்கலாம். நான் அதனால தான் ஐ ஆல்வேஸ் டெல், ஒரு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் டேக் சம் டைம். எவ்வளோ டேக் சம் டைம்னா என்ன மாதிரி? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். அகெயின் இந்த கொஸ்டினுக்கும் நான் ஐ வுட் சே த சேம் ஆன்சர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். நம்ம வந்து எவ்வளோ க்ரீவ் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்குது. சில பேருக்குலாம் ட்ராமா பாண்டிங் இருக்கும்,
ஐ ஹவ் சீன் ஸோ மெனி கேசஸ். டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஆனால் ட்ராமா பாண்டிங்கில் இருப்பாங்க. இருந்தாலும் நான் அவனோட வாழ்ந்திருக்கலாம், அவளோட வாழ்ந்திருக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன். இட்ஸ் எ ட்ராமா பாண்டிங் கேஸ் தான். அதாவது அவங்க உங்களை நிறைய டாக்ஸிக்காக பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்கள விட்டு உங்களால் வர முடியலன்ற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ராமா பாண்டிங். இதெல்லாம் இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா அவங்க கரெக்டாக அவங்களோட ஊண்டு எங்கன்றதை பார்த்து சுரண்டி அளவச்சு கொடுமைப்படுத்தி தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் நீட்ஸ் டைம். தெர் ஆர் சம் பீப்புள் ஒரு கேஷுவல் டிவோர்ஸில் போயிருப்பாங்க. கேஷுவல் டிவோர்ஸ் இன் த சென்ஸ் நார்மலாக போயிட்டே இருந்திருக்கும், திங்ஸ் வில் நாட் பி ஓகே, உடனே வந்திருப்பாங்க வெளியே. அவங்களுக்கு மேக்ஸிமம் 6 months to 1 year அப்படி இருக்கலாம். அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். எப்போ நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பழைய நினைவுகளோ இல்லை கல்யாணன்ற ஒரு விஷயமோ உங்களை ஒரு ஆன்சைட்டிக்குள்ளேயோ ஒரு பயத்துக்குள்ளேயோ ஒரு கவலைக்குள்ளேயோ போக்காமல், ஓகே ஃபைன், அது ஒரு சாப்டர், நவ் ஐ எம் ரெடின்ற ஃபீல் உங்களுக்கு வருதோ, தென் யூ ஆர் ரெடி. அது வரைக்குமே நமக்கு அந்த கஷ்டங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். என்னதான் அது ஒரு ஃப்ரீடமாக சொசைட்டியும் சுற்றி இருக்கிறவங்களும் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாருமே நினச்சாலும் கூட, நம்மளே அதை ஒரு ஃப்ரீடம் நினச்சாலும் கூட ஒரு கஷ்டம் இருக்குங்கிறீங்க. ஓகே, அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு அப்பா அம்மாவோ ஒரு வெல்விஷர்ஸோ என்ன மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்? ஜென்ரலாக என்கிட்ட கிளைண்ட்டாக வரவங்களையுமே நான் இப்படி தான் ரெண்டாவதாக பிரிப்பேன். ஒருத்தவங்க ரேஷ்னல், ஒருத்தவங்க எமோஷ்னல். ரேஷ்னல்னால் அவங்களுக்கு லாஜிக்கலாக இதுதான் இதுதான் இதுதான், இப்படி போனால் இப்படி நடக்கும், அப்படி போனால் இப்படி நடக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிரும், அவங்க ஓகே ஆயிடுவாங்க. அண்ட் தெர் இஸ் அனதர் கைண்ட் எமோஷ்னல். அவங்க வந்து அழுவணும், கதறணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தான் அவங்க ஓகே ஆவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரேஷ்னல் கைண்டு அப்படின்னு வச்சுப்போமே. அவங்கள்ட்ட எடுத்தோடனே ஐயோ உனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொன்னால் அவங்க தே ஒன்ட் ஃபீல் ஹாப்பி. அவங்களுக்கு என்னென்னா, ஓகே இது நடந்துருச்சு, மேபி இட்ஸ் ஃபார் அ குட் ரீசன் அண்ட் லெட்ஸ் திங்க் வாட் டு டூ நவ் அப்படின்ற மாதிரி பேசினா கொஞ்சம் அவங்க காம் டவுன் ஆவாங்க. பட் ரேஷ்னலாக இருந்தாலும் இட்ஸ் அ கிரீஃப். அவங்க ஒரு அளவுக்கு ஒரு 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 சார்ட் ஆஃப் டைமில் அவங்க அழுகணும். ஓகேங்களா? நான் ரொம்ப சீரியஸாக ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட நிறைய ஆண் கிளைண்ட் வந்திருக்காங்க, ஜஸ்ட் டு டெல் மீ, எனக்கு ரொம்ப நாளாக அழுக முடியலை, என்னை அழ வச்சு கொடுங்க. நான் ஐ எம் டேம் சீரியஸ். இது மட்டுமே சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப நாளாக அழ முடியல, என்னை அழ வச்சு மட்டும் கொடுங்க. இப்படியே சொல்கிறாங்க வெளிப்படையா? ஏன் அழுக முடியல? அழுக வேண்டியதானே? ஏன்னா இவங்க ரேஷ்னல் டைப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அழுக வராதா? அவங்க வந்து மேக்ஸிமம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி எமோஷ்னல் சைடு ரொம்ப ரிஜிடாக்கியிருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல். அவங்கள்ட்ட சும்மா உனக்கெல்லாம் அப்படின்னாலே அழுதுருவாங்க, உனக்கு போய் இப்படி நடக்கலாமான்னு சொன்னாலே அழுதுருவாங்க. சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆமாம். ஸோ இவங்கள வந்து நிறைய அழ வைக்கலாம். பட் இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. க்ரீஃபுக்கு ஒரு சர்டனிட்டி இருக்குது. சேட்னஸ் இவ்வளோ, ஆங்கர் இவ்வளோ போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டனிட்டி. ஒரு சேட்னஸோட அளவுக்கு மீறி அந்த சேட்னஸ் போகுச்சுன்னா நம்மளே அதை டிப்ரெஷனுக்கு இழுத்துட்டு போகிறோன்னு அர்த்தம். ஸோ சில சமயம் இந்த எமோஷ்னல் பீப்புளை டீல் பண்ணும்போது அவங்கள அழ வைக்கணும், ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்டாப் பண்ணி விடு, நாங்களாம் இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் ஒரு அஃபர்மேஷன் சொல்லியும் கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த கேஸ் இந்த 2 பேருக்குமே ரெண்டுமே தேவைப்படுது. ரேஷ்னல் அப்ரோச்சும் தேவைப்படுது, எமோஷனல் அப்ரோச்சும் தேவைப்படுது. பட் எந்த இடம்னு தெரிஞ்சு பண்ணணும். இப்போது ஒரு சில பேர் வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுவாங்க, ஒரு சில பேர் வந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஒரு தரப்புல மியூச்சுவல் டிவோர்ஸுங்கிறது வேற விஷயம். மியூச்சுவல் இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் கேட்டு இன்னொருத்தவங்க கொஞ்சம் வாண்டடாக வம்படியாவோ சரி கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது எப்படி மேம் ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா இந்த வேணும்னு போகிறவங்க வந்து அப்பா சாமி கிடச்சிருச்சா அப்படின்னு போயிடலாம். இல்லை நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த வாண்ட் இருக்கிற ஒரு ஆள் இருக்காங்கல்ல, எங்கேயோ தப்பு தான் நான் பண்ணது, கொஞ்சம் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறோம், அவங்களுக்கு அந்த பெயின் இன்னும் ஜாஸ்தி இருக்குமோ? கண்டிப்பாக. நான் இதுலேயே இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன். சில பேர் மியூச்சுவல் போய் கொடுத்துருவாங்க, வாங்கியும் செஞ்சுருவாங்க,
அதுக்கப்புறம் ரெக்ரெட்டில் உட்காந்துருப்பாங்க, ஒருவேளை நம்ம வாழ்ந்திருக்கலாமோ. ஆனால் அப்பயும் வாழலாம் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. லைக் அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்னர் மூவ் ஆன் ஆகி போயிருக்கலாம் இல்லையா. இன்னொரு பார்ட்னர் மூவ் ஆகி போயிருக்கலாம். ஸோ இந்த டிவோர்ஸ் பொறுத்த மாட்டில் வி ஆல்வேஸ் யூஸ் டு திங்க், கொஞ்சம் நல்ல யோசிச்சு பண்ணுறதுன்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆனால் ஒன்ஸ் யூஆர் அவே, ஐ ஆல்வேஸ் சே டோன்ட் டர்ன் பேக் தான். ஏன்னா சம்வேர் நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சப்போ யூ ஹவ் காட் அ ரீசன், ஏன் வேணாம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். அந்த ரீசன் செட்டில் ஆகி நீங்கள் ஒரு மெச்சூர் ஆகி வரப்போ நீங்கள் ஒரு பர்சனாக எவால்வ் ஆகிருப்பீங்க. இப்போ அவங்களும் அதை எவால்வ் ஆகிருந்தால் மட்டும்தான் திரும்ப மேட்ச் ஆகும். செத்த மாட்டை வாங்கலாம், வித்த மாட்டை வாங்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. நான் அதை நம்புறது இல்லை, பட் பொதுவாக ஒரு சொலவடை இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் கிவ் யுவர் பெஸ்ட். எவ்வளோ பண்ண முடியும், என்ன செய்யலாம், எப்படி ஒர்க் ஆன் பண்ணலாம், கோ ஃபார் கப்புள் தெரப்பி, இந்த மாதிரி என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பட் ஒன்ஸ் இதுக்கு முடியல அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வருது அப்படின்னாலே யூ ஆல்ரெடி ஃபெல்ட் இட் இஸ் நாட் ஃபைன் ஃபார் யூ. அது சும்மா அந்த தாட் வந்துடாது. ஸோ அந்த தாட் வருதுன்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட் தான் நான் சொல்வேன். அண்ட் அதர் பர்சன் இஸ் நாட் ரெடினா அப்போது மியூச்சுவலாக பேசி பாருங்கள், தெரப்பி போய் பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். என்னை கேட்டால் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பர்சனாலிட்டி அனாலிசிஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐ சி லாட்ஸ் ஆஃப் கப்புள் சஃபரிங் வித் பர்சனாலிட்டி டிஸார்டர் பீப்புள். அதாவது இப்போ என்கிட்டே அந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா, இல்லை என் பார்ட்னர்கிட்ட அந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? இல்லை இப்போ யாரோ வராங்க, லைக் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்துருது. இப்போது ஒரு உடம்புல ஒன்று முடியாமல் போயிருக்கு அப்படின்னா வி டென் டு நோ இது சரியில்லை அது சரியில்லை. பட் மென்டலி நல்லா இல்லை அப்படின்றத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ நான் நிறைய கேசஸ் பார்த்துட்டேன். நார்சிஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர், பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், இந்த 2 டிஸார்டர் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அழகாக எல்லாரையும் கவர் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் தே வில் டேக் யூ இன்டு லாட்ஸ் ஆஃப் டாக்ஸிக் ட்ரபிள். அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் இங்கிலீஷில் நார்சிஸ்னு ஒன்று சொன்னீங்க, பார்டர் லைன் பர்சனாலிட்டி ரெண்டுனா என்னன்னு முதல்ல சொல்லிடுங்களேன், டிஃபைன் பண்ணுங்க. ஓகே, நார்சிஸ் பர்சனாலிட்டி டிஸார்டரோட பேட்டர்ன் மட்டும் நான் சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் பெருசனால நான் ரொம்ப குட்டியாக சொல்கிறேன். நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லவ் பாம்பிங் பண்ணுவாங்க. லைக் யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் இன் த வேர்ல்டு, நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் நீ தான் எனக்கு ஒன்றா மாதிரி அறிவல். இப்போது இது வந்து ஒரு எமோஷனல் பர்சனுக்கு. ஒரு ரேஷ்னல் பர்சனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி தம்முன்னு போட்டுருவாங்க ஒரே போடா. ஸோ அந்த மாதிரி they do the love bombing and they over pamper you and all that. இது போயிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கேஸ் லைட்டிங். ஒன்றா உனக்கு இதெல்லாம் கூட தெரில, இதுக்கு கூட நீ லாய்க்கல. இப்போ என்ன ஆயிடும்னா, இப்படி சொன்ன ஒருத்தன் என்னை இப்படியும் சொல்கிறான், அப்போ என்னமோ ஆயிடுச்சுன்னா நியூரான்ஸ் குழம்பிடும். அண்ட் நம்ம எப்படி பழகிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி குழம்புற நியூரான்ஸ் நமக்கு பிடிக்கும். ஓகே, அப்போ அந்த அந்த நர்வ் சிஸ்டமை அவங்க எப்போவுமே கன்ஃபியூஸ்டாகவே வச்சுருப்பாங்க. அந்த கன்ஃபியூஸ்டாக இருக்க நியூரான்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்களோட லவ்வை வாங்கணும்னு நம்ம டியூன் ஆயிடுவோம். ஓகே, ஸோ இந்த கேஸ் லைட்டிங் லவ் பாம்பிங் அண்ட் அப்யூஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இவென்ச்சுவலி. லைக் ஃபிசிக்கல் அப்யூஸ், என்ன மாதிரியான அப்யூஸாக இருக்கலாம், அதுவும் இவென்ச்சுவலாக நடக்கும். இது வந்து நார்சிஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர். பார்டர் லைன் பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோர் ஆஃப் அன் அட்டென்ஷன் சீக்கர். எப்படியாச்சும் உங்கள் அட்டென்ஷனை வாங்கணுன்னு என்ன மாதிரியான குட்டி காரணமும் அடிப்பாங்க. இனிஷியலாக நீங்கள் சொன்னால் அதே மாதிரி ரொம்ப நேரம் நல்லவன மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரொம்ப த்ரெட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் கையை அறுத்துப்பேன், நீ இப்போவே வந்தாகணும், உடனே வீடியோ கால் பண்ணு, உடனே எனக்கு இதை வாங்கி கொடு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய த்ரெட்டன் பண்ணுவாங்க அவங்கள. அண்டு நமக்கு தெரியாதுல்ல இது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர்னு. ஸோ நம்மளும் அதுக்கு ஈல்ட் ஆகும். இதில் இன்னொரு கிளிச் இருக்குது. இவங்க எப்படின்னா இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க, ஒரே நேரத்தில் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது நம்மளுக்கு லேட்டராக தான் தெரிய வரும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் இருக்கிற நிறைய பேர் பிபிடியாக இருப்பாங்க, பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணுமோன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். பட்
ரொம்ப கஷ்டம் இல்லையா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா காதல்ங்கிறதும் உங்களுக்கு சரி ஒரு ஒரு ஆண ஒரு பெண்ணுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிறதுமே அது ஒரு இயற்கையா டக்குன்னு நடந்துரும். அதுக்கப்புறம் நம்ம நம்ப ஆரம்பிச்சுருவோம். நம்பிக்கையிலே நம்ம போய்க்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து இப்படியெல்லாம் கூறு போட்டு அனலைஸ் பண்ணணுங்கிற எண்ணமே நமக்கு வராதுல்ல. ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்பிக்கை இருக்கோ ஸ்ட்ராங்கா, அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடுறோம் இல்லையா? ம். அது கொஞ்சம் டேஞ்சரோ அந்த அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு யோசிக்கும்போது ஒரு ஒரு ரொம்ப லவ் பண்ணக்கூடாதோ அப்படின்னு தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு கரெக்ட். பார்க்கும்போது. கரெக்ட்டா? ஆமா. என்ன சொல்றீங்க? ரொம்ப பிரியம் See, வைக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மென்ட் சொல்றாங்கல்ல. பாசத்துலயுமா? எல்லாத்துலயுமே. நீங்க வேலையில இத சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இத வந்து பணத்துல சொன்னா புரிஞ்சுக்கிறேன். ஒரு பொருட்கள்ல சொன்னா புரிஞ்சுக்கிறேன். பாசத்துல பொண்டாட்டி மேல, கணவன் மேல, பிள்ளைங்க மேல வைக்கிற பாசத்துல எப்படி இருக்கணுமா? பாசம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. வைக்கிறதுல ஒரு அளவு, ஒரு பார்டர். When you give too much of yourself, it means you're going to lose yourself. நீங்க உங்களை இழந்து ஒருத்தவங்கள காப்பாற்றவே முடியாது. உங்களோட கப்பு நிறைஞ்சிருக்கணும். இங்க இதுல ஒரு லவ் டேங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. விச் இஸ் a very beautiful கான்செப்ட். அந்த லவ் டேங்க் நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் you'll choose the right பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அந்த லவ் டேங்க் குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களோட லவ் டேங்க் வந்து ஒரு 40 இருக்குது அப்படின்னா, நீங்க 30 இருக்கிற லவ் டேங்க் இருக்கிற ஒரு பொண்ணையோ, இல்லாட்டினா 50 இருக்கிற ஒரு லவ் டேங்க் இருக்கிற ஒரு பொண்ணையோ நீங்க லவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த லவ் டேங்க்ங்கிறது நானே 100 ஆக்கணுமா? இல்ல வேற ஒருத்தவங்களால 100 ஆகுமா? நீங்க தான் உங்களுக்கு நியூராக்க முடியும். அது எப்படி ஆக்குறது? அதையாவது சொல்லுங்க. ஓகே. ஸோ லவ் டேங்க்ன்றது ஒன்றும் இல்லை. நமக்கு நமக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற பதிவுகள்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் சின்ன வயசில் எனக்கு நிறைய பேர் நீ நல்லா அறிவாக இருக்கன்னு சொல்லியிருக்கலாம், நீ நல்லா அன்பாக இருக்கன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் என்னோட லவ் டேங்கை நிரப்பும். ஓகே. அதே மாதிரி சிலது இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சொல்லியிருக்கலாம். எங்கள் அப்பா அம்மா நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு என்னை திட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அந்த லவ் டேங்க் குறைக்கும். இப்போது லவ் டேங்க் கூடுறதோ குறையிறதோ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா லவ் டேங்க் வந்து யாருக்குமே ஃபுல்லஸ்ட்டாக இருக்காது. 90%, 100%லாம் யாருக்குமே இருக்காது. there will be fluctuations. அப்போ இதை எப்படி கூட்டலாம் அப்படின்னா, the more you love yourself by not depending on others. அதாவது பல நேரம் நம்ம சோஷியல் பீயிங்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க என்னை அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறதோ, யாரோ ஒருத்தவங்க என்னை பாராட்டுறதோ பெருசாக எனக்கு தெரியும், ஒத்துக்கிறேன். பட் என்னை நானே கூட லவ் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச ஒரு டைம் கொடுக்கலாம், எனக்கு பிடிச்ச ஒரு வாக்கிங் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் நான் எனக்கு பண்ணும்போது நானே என்னை பெருமையாக நினைக்கலாம். அதை நான் அதிகமாக பண்ணணும். எனக்கு எது பிடிக்குமோ, என் சோலுக்கு எது தேவைன்றதை அறிஞ்சு அதையும் செய்யணும். எஸ். அதை செஞ்சு நான் நிறைவாக இருந்தேன் அப்படின்னாலே தன்னை போல் அதே மாதிரி நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எக்ஸாக்ட்லி. அப்படி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது டிவோர்ஸ்க்கான வாய்ப்பு குறைவு. எக்ஸாக்ட்லி. அப்படி டிவோர்ஸ்க்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்போது அந்த ப்ராசஸுடைய பெயின் குறைவு. எக்ஸாக்ட்லி. அதனால ஹாப்பினஸ் அதிகம். கண்டிப்பாக. அப்போ இதை ஒரு ரவுண்டு போட்டு நம்ம முடிச்சோம்னா, யூ ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர். எஸ். வித்தவுட் க்ளோசிங் யுவர் ஐஸ். எஸ். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒன்று, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்களுக்கு அழகாக வந்து பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ண தெரியும். பிரில்லியன்ட். நோ சொல்ல தெரியும். கரெக்ட். யார் எங்கே வைக்கணும் தெரியும். நம்ம நிறைய நம்மளை லவ் பண்ணாமல் மித்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கனால தான் நோ சொல்ல மாட்டோம், பவுண்ட்ரி வைக்க மாட்டோம், பீப்புள் ப்ளீஸராக இருப்போம். இதெல்லாமே அதனால தான். அண்ட் ஒன் மோர் திங், ஒருவேளை நீங்கள் இனிஷியலாக இந்த மாதிரி உங்களை லவ் பண்ண தெரியாமல் இருந்ததுனால ஒரு டிவோர்ஸ் நோக்கி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட, இப்போ நீங்கள் உங்களை லவ் பண்ணிங்கன்னா ஐ வவுச் ஃபார் யூ, யூ வில் ஹாவ் அ குட் செகண்ட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆழமான கான்வர்சேஷனுங்க. ஒரு கட்டத்தில் மேமே கூட ஒரு இடத்துல நிறுத்தி என்னை கேட்டுட்டாங்க, நீங்கள் என்ன ரொம்ப ஆழமாக அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சு எங்கிட்ட போயிட்டீங்களோன்னு. இல்லை மேம், நான் எங்கேயும் போல உள்ளதாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நிறையா தெரிஞ்சுக்கிட்டோங்க. நம்மளை நம்ம முழுமையாக நேசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கான சரியான நபர்கள் நம்ம ஒன்று தேடி போவோம், இல்லை அவங்க தேடி வருவாங்க, இல்லை எப்படியோ ஒன்று அமைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பயங்கரமான டேக்அவே. அப்படி அமையும் போது நமக்கு டிவோர்ஸ்க்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒருவேளை அப்படி அமையாமல் டிவோர்ஸ்க்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய வலி அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறது. அதுக்காக டிவோர்ஸ் பண்ண வேணாம்,
கூட சேர்ந்து வாழுன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தி. அதற்கான டைமை நீங்கள் அகைன் கொடுக்கணும். திரும்பி 2வது வாழ்க்கையில் தவறு பண்ணக்கூடாது. முதல் வாழ்க்கையில் என்ன தவறு இருந்துச்சுன்னா, உங்களை நீங்கள் நேசிக்கலைங்கிற ஒரு தவறு இருந்திருக்கலாம். அதை நீங்கள் சரி பண்ணணும். இல்லை முதல் வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் சரி பண்ணணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், 1,00,000 தப்பு கூட பண்ணலாம். ஒரே தப்பை 1,00,000 தடவை பண்ணக்கூடாது. ஒரே தப்பை 2 தடவை கூட பண்ணக்கூடாது. அதுதான் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இவால்வ் ஆகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இது. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், மிக உறுதியாக நம்புகிறேன். இதை பார்த்துட்டு ஒரு கப்புள் யாராவது 2 பேர் டிவோர்ஸ் மனநிலையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே பேசி யாராவது சரியானீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கும் மேமுக்கும் இருக்க முடியாது. இல்லை யாராவது ரொம்ப ஒரு சஃபரிங்கான ஒரு கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஆஃப்டர் டிவோர்ஸ், அவங்களும் கொஞ்சம் அதை இலகுவாக மாற்றிக்கிட்டிங்கனாலும் எங்களுக்கு அது ஒரு ஆனந்தம் தான். ஏதாவது ஒரு வகையில் இது யாராவது ஒரு ஆளுக்காவது பயன்படும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. நமக்குண்டு அழகி.